ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கீழே விழ போன தீராக்க ஃபா புடிச்சிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அதே பொசிஷன்ல நின்னு ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அவங்க கண்ணை பாட்டுக்கிறாங்க. தென் ஃபா டீராக் மேல இருந்து கையை எடுத்துட்டு கீழே இருக்கிற அவன் மொபைலை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறான். அப்ப டீராக், நான் உன்னை இந்த மாதிரி பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சான்னு கேட்டு அவனை செக் பண்றான். தென் எதுக்கு சடனா மொபைல கீழே போட்டேன்னு கேட்க, பாவம் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அதனாலதான்றான். அதுக்கு டீராக், நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க, அதுதான் எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், பட் நான் யாரு கூடயும் இந்த அளவுக்கு க்ளோஸா நின்னது இல்லைன்னு சொல்லிட்டு, சாரி என்னால உனக்கு அடிபட்டிருக்கோன்னு சொல்ல, பரவாயில்ல இதுல ஒன்னும் இல்ல, உன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நாம நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாரையும் நம்ப வைக்கலான்னு டீராக் சொல்றான். தென் நம்ம அகைன் இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்க, ஃபாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவனோட மொபைலை எடுக்கிறப்ப டீராக், இந்த தடவை நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவன் மொபைலை வாங்குறான். தென் போட்டோ எடுக்கிறதுக்காக டீராக் ஃபா கிட்ட வர, ஃபா லைட்டா தள்ளி போறான். தென் டீராக்கும் அகைன் கிட்ட வந்து நிக்கிறான். பட் ஃபா பின்னாடி தள்ளி போயிட்டு போஸ் கொடுக்க, இவன் என்ன இப்படி பண்றான்னு பார்த்துட்டு டீராக்கும் அவன் கிட்ட க்ளோஸா வந்து நின்னுட்டு செல்ஃபி எடுக்கிறான். தென் அடுத்தடா ஹாட் போஸ் வைக்க, அதுவும் ஃபாக்கு சரியா வரல. நீ கையை இந்த மாதிரி வைக்கணும்னு டீராக் சொல்லி தந்துட்டு அப்புறம் தான் போட்டோ எடுக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போக ஃபாவும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு அவனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இப்படி நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்க நைட் டைமே வந்துருது. தென் ரெண்டு பேரும் அங்க உட்கார்றாங்க. அப்ப டீராக், ஃபா உன்னோட மொபைல தெரியா, இப்போ எடுத்த போட்டோஸ நான் எனக்கு சென்ட் பண்ணி தரேன்னு கேட்க, ஃபாவும் அவனோட மொபைல கொடுக்கறான். டீராக் அதை வாங்கி போட்டோஸ அவனுக்கு சென்ட் பண்ணிட்டு, இப்போ நாம போட்டோவை போஸ்ட் பண்ணலாமான்னு கேட்க, ஃபாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டோவை செலக்ட் பண்றாங்க. நீ எந்த போட்டோவை சூஸ் பண்ண போற, எனக்கு இந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு டீராக் அவனோட மொபைல காட்ட, எனக்கும் இந்த போட்டோ பிடிச்சிருக்கு, அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே போட்டோவா போஸ்ட் பண்ணலான்னு சொல்ல, ஓகே நான் என் போஸ்ட்ல உன்னை டேக் பண்றேன்னு டீராக் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபா டீராக் கிட்ட, லீ நம்மள உட்காந்து பேச சொன்னான்ல, அதுக்கு நம்ம அப்புறமா நேரம் ஒதுக்கி பேசலான்றான். கட் பண்ணா இப்ப டீராக் வீட்டுக்கு வந்ததும் ஃபா நம்ம போட்டோஸ்க்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்குன்னு அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்றப்ப ஜாய் வீடியோ கால் பண்றா. ஏ ஷாகி சேக்ஸ், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு, டெசர்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததுன்னு சொல்ல, ஆமா நீ அத வீடியோ கூட எடுத்திருக்கல ஜாய்னு டைப் கேட்க, இவளும் ஆமாடான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நான் நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்கன்னு சொன்னத நம்பலன்னு ஜாய் சொல்றப்ப, என்னது நீ என்னையும் ஃபாவையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தியான்னு டீரா கேட்க, என்னடா ஷாகி சேக்ஸ் இப்போ உனக்கு வெக்கமா இருக்கான்னு டைப் கேக்குறான். டீராக்கும் ஆமான்னு தலையாட்ட, ஏன்டா இப்ப வெக்கப்படுற, நீ ஃபாக்கு ஊட்டி விடுறப்ப வெக்கப்படலையேன்னு ஜாய் சொல்றப்ப, டீராக்கும் அங்க வியூ நல்லா இருந்தது, சோ அந்த டைம்ல எனக்கு ஷையா ஃபீல் ஆகலன்னு சொல்றான். அப்ப லீ அதுக்கப்புறமா அவங்க தனியா போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் போயிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க தானே ஜாய் சொல்லவும், என்ன நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போலன்னு ஜாய கேட்க, இவளும் ஆமாடா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்றா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல லீ தூங்கி விழுந்துட்டு இருக்க, அவங்க ப்ரொஃபஸரோ டைம் லேப்ஸ் வீடியோக்கு பொதுவா 1 செகண்டுக்கு 30 ஃப்ரேம்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் 1 நிமிட் டைம் லேப்ஸ் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க, அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்னு சொல்லி உங்களோட டாபிக்கை இங்க வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அதை கேட்டு லீயும் எது 1 நிமிட் வீடியோ பண்ணணுமான்னு பாக்குறான். தென் கிளாஸ் முடிச்சிட்டு 4 பேரும் லிப்டுக்குள்ள வந்து நிக்க, லிப்டும் க்ளோஸ் ஆகுது அண்ட் அடுத்த ஃப்ளோர்ல லிப்ட் ஓபன் ஆகுது அண்ட் அங்க இருந்து ஓ உள்ள வரான். லீக்கு அவனை பார்த்தாலே காண்டாகுது, பட் டைப்போ பொறுமையா இருறான்னு அவன் ஷோல்டர்ல கை போடுறான். அப்ப ஓவும் டீராக்னு பேச ஸ்டார்ட் பண்ண, டைப் உடனே அவரு வெறும் 2 வாரம் தான் டைம் தந்திருக்காரு, அது எப்படி பட்டோன்னே கேட்டு முடிக்க ஓ அகைன் டீராக்னு ஸ்டார்ட் பண்றான். ஆனா அதுக்குள்ள ஜாய் ஓவ பேச விடாம, அவரு நிறைய டைம் தான் தந்திருக்காரு, சப்போஸ் நிம்மும் மத்தவங்களும் நம்மளுக்கு இருக்கிற பெயிண்டிங் ஒர்க்க சொல்லாம இருந்திருந்தா அவரு நெக்ஸ்ட் கிளாஸ் தான் டெட்லைன்னு சொல்லிருப்பாருன்னு சொல்லி முடிக்க, அந்த கேப்ல ஓ அகைன் டீராக்னு ஸ்டார்ட் பண்றான். பட் அதுக்கு முன்னாடியே லீ மற்றவங்க கிட்ட, ஏன் வெறும் 3 டாபிக் தான் கொடுத்திருக்காங்க, மார்னிங் ஈவினிங் அண்ட் நைட், சன்ரைஸ் மார்னிங் வரும், சன்செட் ஈவினிங் வரும் அண்ட் நைட் தான் ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் கார் லைட்ஸ் ரெக்கார்ட் பண்ணா போதும், இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு இவன் லென்த்தா பேசி முடிக்க, ஓ இந்த சின்ன விஷயத்தை ஏன்டா இவ்வளவு இழுத்து பேசிட்டு இருக்குன்ற மாதிரி பாக்க, அப்ப டைப் லீ கிட்ட, நீ இது அன்ஃபேர்னு சொல்றதுக்கான காரணம் உனக்கு மார்னிங் ஸ்லாட் வந்திருக்கு அதானு கேட்க, இவனும் ஆமாடான்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். அதை கேட்டு டைப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிடுறான். அப்புறம்
லீயோ ஏன் எனக்கு மட்டும் மார்னிங் ஸ்லாட் வந்திருக்குன்னு சொல்லி புலம்ப, அதான் ப்ரொஃபசர் நம்ம டாபிக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னார்ல, சோ நீ யாரு கூடயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோன்னு டீராக் சொன்னதும் தென் நாம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாடான்னு லீ கேக்குறான். ஆனா எனக்கு என் டாபிக் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பட் உனக்கு வேணும்னான்னு ஆரம்பிக்க, இல்ல அட உற்றுன்னு லீ சொல்லிட்டு ஜாய் நாம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன சொல்றேன்னு கேட்க, அவளும் முடியாது எனக்கு நைட் டைம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏன் லிஃப்ட் கீழே போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறான். டீராக் நீ எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லனா நீ என் காண்டோக்கு வரியா, அங்க வியூ செமையா இருக்கும்னு சொல்ல, இவன் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டான் போலையேன்னு இவங்க 3 பேரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப லிஃப்ட் ஓபன் ஆகுது அண்ட் வெளியே ஃபா நின்னுட்டு இருக்கான். இவங்களும் அப்பாடா ஒரு வழியா ஃபா வந்துட்டான்னு நினைச்சிட்டு டேய் வால் பக்கத்துல வந்து நில்றான்னு லீ கண்ணிலேயே சிக்னல் காட்ட, ஃபாவும் லிஃப்ட்டுக்குள்ள வந்து டிராக்குக்கும் ஓக்கும் மட்டில வந்து நிக்கிறான். அப்ப டிராக் கிட்ட நீ என் காண்டோக்கு வரதானு கேட்க, என்னடா நடக்குதுங்கன்னு ஃபா லீய பாக்க, இவங்க 3 பேரும் வேண்டான்னு சொல்லுன்னு சிக்னல் காட்டுறாங்க. அண்ட் ஃபாவும் உன்னோட ஆஃபர் ஒன்னும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு டிராக் கிட்ட நீ லஞ்ச் சாப்பிட்டியான்னு கேட்க, இவனும் இல்லன்றான். சோஃபா அப்போ நாம 2 பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஓபன் ஆனதும் ஃபா டிராக்க கூட்டிட்டு வெளியே போக ஓவும் பின்னாடியே போக பாக்குறான். பட் அதுக்குள்ள இவங்க 3 பேரும் அவனை ரவுண்ட் அப் பண்ணி, உன்னோட காண்டோ வியூ நல்லா இருக்கும்னு சொன்னால அது எந்த ஃப்ளோர்ல இருக்கு, அங்க நாங்க வரலாமா, அங்க உன்னோட அம்மா இருப்பாங்களா, நான் அவங்கள பாக்கணும், நான் அங்க போட்டோ எடுக்கலாமான்னு இப்படி 3 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்க, அவனும் நான் இப்ப போய் ஆகணும்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு லிப்ட்ல இருந்து வெளியே போனதும் இது செம ஃபன்னா இருந்துச்சுன்னு 3 பேரும் சிரிச்சுட்டு லிப்ட்ல இருந்து வெளியே போறாங்க. கட் பண்ணா இங்க டீராக் ஃபா கிட்ட இன்னைக்கு நான் போட்டோகிராஃபி கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன்னு சொல்ல, ஃபா அதுக்கு டென் நீ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஓவோட காண்டோக்கு போக போறியான்னு கேக்குறான். அதுக்கு டீராக்கும் எனக்கு போக இஷ்டம் இல்ல, ஆனா அது எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியல, பட் நான் இன்னும் அவன் கிட்ட எந்த ஆன்சரும் சொல்லலன்னதும் உனக்கு ஹைட்டான பிளேஸ் தான் வேணும்லன்னு ஃபா கேட்க, ஆமா என்னோட டாபிக் சன்செட், சோ ஹைட்டான மாடியில வச்சு எடுத்தாதான் டைம் லேப்ஸ் வீடியோ நல்லா வரும்னு சொல்ல, உன்னோட மைண்ட்ல ஏதாச்சும் பிளேஸ் இருக்கான்னு கேக்குறான். எனக்கு எந்த மாடியோட வியூ நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியாவும் இல்ல, பட் நான் அதை பத்தி பேப் கிட்ட கேட்டுப்பேன், அப்படி ஒரு இடம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றப்ப, அப்ப ஃபாவும் நீ என்னோட காண்டோக்கு வரியான்னு கேட்க, டிராக் எதுவும் சொல்லாம ஃபாவையே பாக்குறான். தென் இவனும் நான் வீடியோ ஷூட் பண்றதுக்கு என் காண்டோக்கு வரியான்னு கேட்டேன். அண்ட் பேபும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட என்னோட காண்டோல தான் வீடியோ எடுத்தாங்க, அங்க சன்செட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், பட் உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்ல, உடனே டிராக்கும் அப்போ நான் உன் காண்டோக்கு வரலாமான்னு ஹாப்பியா கேக்குறான். அடப்பாடு ஃபாவும் ஸ்மைல் பண்றான். கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஃபா ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இங்க வந்து உட்கார, அதே நேரத்துக்கு ஓவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிரவுண்டுக்கு வராங்க. இங்கே ரியோ என்னடா டயர்ட் ஆயிட்டியான்னு கேட்க, ஃபாவும் ஆமாடா நான் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஹியாவும் அங்க வந்து உட்கார்றான். அப்ப ஓவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து எல்லாரும் கிளம்புங்கடா உங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு கத்த, ரியோவும் ஹியாவும் நீங்க எப்படிடா அவங்கள துரத்தலாம், இது பப்ளிக் கிரவுண்ட், இங்க யார் வேணாலும் விளையாடலாம், இது ஒண்ணும் உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்ல, ஓவும் திரும்பி அந்த பில்டிங்ல இருக்கிற அவனோட ஃபேமிலி நேம பார்த்துட்டு பட் இது என்னோடது தானே சொல்லி ஓவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிரவுண்டுக்குள்ள போய் எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. அட பாட்டு ஹியாவும் இந்த ரொம்ப தாண்டா சீன் போடுறான்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னமும் பிராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம என் வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம்டான்னு ஃபா கிட்ட சொல்ல, இல்லடா நான் இப்ப கிளப்புக்கு போறேன்னு ஃபா சொல்லவும், ரியோ நானும் வரண்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் எஞ்சி போக, அது தெரியாம இவனும் சே நான் ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன், இவனுங்க இப்படி வந்து பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வாங்கடா நம்ம சாப்பிட போலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஃபாவும் ரியோவும் ஆல்ரெடி அங்க இருந்து போயிட்டாங்க. கட் பண்ணா கேட்டீரா கபிள்ஸ்குள்ள ஒரு கனெக்ஷன் வர்றதுக்கு என்னெல்லாம் பேசணும்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு, ஃபா நான் வீடியோ ஷூட் பண்றதுக்கு உன் காண்டோக்கு வரப்ப நாம லீ சொன்ன மாதிரி பேசி பார்க்கலாமான்னு மெசேஜ் பண்ணேன். இங்க ஃபாவும் ஓகே அது நல்ல ஐடியாவா இருக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டு அதை பார்த்து ஸ்மைல் பண்ண, லவ் பண்றவங்களால சிரிக்காம இருக்கவே முடியாதுன்னு கேள்விப்பட்டேன், அது சரியாதான் இருக்குன்னு ரியோ சொல்றான். அப்ப ஹியாவும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாடா அவங்க உலகம் கூட பிங்க் கலர்ல மாறிடும்னு சொல்ல, இவனுங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு ரியோ நீ ஃப்ரீயா இருந்தா எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்றியாடான்னு கேட்க, இவனும் நான் ஃப்ரீயாலாம் இல்ல நான் ட்ரிங்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஃபா ஹியாவை கேக்குறான். அண்ட் இவனும் நோ நான் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டதுக்கு வேலை செஞ்சு பே பண்றேன்னு இவன் அந்த டேபிளை துடைக்க, ஃபாவும் போங்கடான்னு அங்க இருந்து எஞ்சி போயிடுறான். நல்ல வேலை நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு இவன் துடைக்கிறத நிறுத்தினதும், என்னடா அதுக்குள்ள நிறுத்திட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணுன்னு ரியோ சொல்றான். அதே நேரத்துல இங்க டீராக் ஒரு ஜார் எடுத்து அதுல இதுவா அதுவான்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கலர் பேப்பர்ல எழுதி உள்ள போடுறான். தென் அடுத்த நாள் 2
ரெண்டு பேரும் ஃபாவோட காண்டோ மாடிக்கு வராங்க. இங்க வியூ சூப்பரா இருக்கு, நான் என் கேமராவை இங்க செட் பண்ணிக்கவான்னு டீரா கேட்க ஃபாவும் ஓகே சொல்லிட்டு டீரா கேமராவை ஃபிக்ஸ் பண்றத அங்க உட்காந்து பார்த்து ரசிக்கிறான். தென் டீராக்கு அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபா அவனுக்கு கூல் ட்ரிங்க கொடுக்கறான். இவனும் அதை வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு நீ ஃப்ரீயாவா இருக்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நான் இங்க தனியா இருந்துப்பேன்னு சொல்ல நான் இன்னைக்கு ஃப்ரீ தான், சோ நான் இங்க வெயிட் பண்ற நேரத்துக்கு ஏதாச்சும் வரையறேன்னு சொல்லிட்டு அவனோட டிராயிங் புக் எடுக்க அப்ப டீராக் உனக்கும் டிராயிங் பிடிக்குமான்னு கேக்குறான். ஆமா, சின்ன வயசுல இருந்தே டிராயிங் என்னோட ஹாபியா இருக்கு, எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே நான் வரைவேன்னு சொன்னதும் நானும் அப்படிதான், எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவும் விஷுவல் நோட்ஸ் தான் எடுத்துப்பேன், அதுதான் மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சரி நீ இப்ப வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கேமராவை பார்க்க போயிட ஃபாவும் அங்க உட்காந்து டிராக்க வரைய ஸ்டார்ட் பண்றான். பட் அவ வரையறத டிரா கிட்ட காட்ட மாட்டேன்றான். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிராக் ஃபா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு வானம் ரொம்ப அழகா இருக்கு, என் வீடியோ நல்லா வர போடுன்னு சொல்ல ஃபாவும் ஆமா வானம் இன்னைக்கு அழகா தான் இருக்குன்னு சொல்றான். அப்ப டிராக் நாம இப்படி வெயிட் பண்ற நேரத்துக்கு ஒரு கேம் விளையாடலாமான்னு கேட்க இவனும் ஓகே விளையாடலான்னு சொல்றான். சோ டிராக்கும் இந்த ஜாரை அவன் பேக்ல இருந்து எடுத்துட்டு இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு தெரியல, பட் நான் ஆன்லைன்ல பாக்குறப்ப இந்த கார்ட்ஸ் மூலியமா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜாருக்குள்ள நான் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருக்கேன், நாம மாட்டி மாட்டி ஒவ்வொரு பேப்பரா எடுக்கலான்றான். தென் ஃபா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்து அதை ஓபன் பண்ணி பாக்குறான். மவுண்டைன் ஆர் பீச்னு கேட்க இவனும் எனக்கு பீச் தான் பிடிக்கும், சின்ன வயசுல நான் அடிக்கடி என் ஃபேமிலியோட பீச்சுக்கு போவேன், பட் எங்க அப்பா வேலையில பிஸி ஆனதுல இருந்து அங்க போறதே இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு எந்த இடம் பிடிக்கும்னு கேக்குறான். தென் நீ சொல்லாத நானே கெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு மவுண்டைன் தானே பிடிக்கும்னு கேட்க பா இல்லன்னு தலையாட்டுறான். அப்ப உனக்கும் பீச் தான் பிடிக்குமான்னு டிரா கேட்க ஆமா அங்க போறது எனக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும்னு சொல்ல எனக்குண்டான சொல்லிட்டு அந்த கடல் அலையோட சட்டம் ரிலாக்ஸிங்கா இருக்கும், அது உன்னால முடியும்னு என்ன சேர் பண்ற மாதிரி கேட்கும், அதனால எனக்கு பீச் பிடிக்கும், அங்க போனாலே நான் ஹாப்பி ஆயிருவேன்னு சொன்னதும் ஆமா எனக்கும் அப்படிதான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள ஹாப்பி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போவ, அப்ப நீ ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிடிச்சவங்க கிட்ட பேசும்போதும் ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல டிராக்கும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போலாமான்னு கேட்டுட்டு அவன் ஒரு பேப்பரை எடுத்து ஓபன் பண்ணிட்டு காஃபி ஆர் கோகோன்னு கேட்க எனக்கு காஃபி பிடிக்கும் அண்ட் உனக்கு கோகோ தானே பிடிக்கும்னு கேட்க ஆமா எனக்கு கோகோவும் ஐஸ் சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும், நான் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றப்ப ஒரு கப் கோகோ குடிச்சேன்னா நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றான். அடுத்து ஃபா ஒரு பேப்பர் எடுத்து ஓபன் பண்ணிட்டு டே ஆர் நைட்னு கேட்க இவனும் வெயிட் பண்ணு நான் ரூல்ஸ் கொஞ்சம் மாட்ட விரும்புறேன், நம்ம டைரக்டா ஆன்சர் சொல்றதுக்கு பதிலா ஆன்சர்ஸை கெஸ் பண்ணலாம், நீ என்னோட ஆன்சரை கெஸ் பண்ணு அண்ட் நான் உன்னோட ஆன்சரை கெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு நைட் தானே பிடிக்கும்னு கேட்க இவனும் இல்லன்னு தலையாட்டிட்டு எனக்கு டே டைம் தான் பிடிக்கும்ன்றான். அதுக்கு டிராக்கும் உண்மையாவா இது நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்ல எனக்கு நைட்டோட டே டைம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ன்றான். பட் ரெண்டுமே 12 hours தானே இருக்குன்னு கேட்க ஆமா பட் நான் சீக்கிரமா எந்திக்கிறனால என்னால நிறைய விஷயத்த பண்ண முடியுது, அதனாலதான் எனக்கு டே டைம் பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கும் டே டைம் தானே பிடிக்கும்னு கேட்க டிராக்கும் இல்லன்னு சொல்றான். டென் உனக்கு நைட்டா பிடிக்கும்னு கேட்க இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கும் டே தான் பிடிக்கும், ஏன்னா எனக்கு நைட்ல தூக்கம் வந்துரும்னு சொல்ல இதெல்லாம் ஒரு காரணமான அவனை பாக்குறான். அண்ட் இவனும் ஆக்சுவலி எனக்கு நிறைய பேரை பாக்குறது பிடிக்கும், டெய்லியும் காலேஜ் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது பிடிக்கும்னு சொல்றப்ப ஃபாவும் அப்போ உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிச்சிருக்கான்னு கேட்க டிராக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உட்காந்து சீரியஸா பேசிட்டு இருக்கோம், பட் இது எனக்கு கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆகுதுன்றான். அப்புறம் இவங்க அகைன் அந்த கேமை கண்டினியூ பண்றாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. கட் பண்ணா இங்க ரியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஷியா அங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க பாட்டா தெரியல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன தொல்லை பண்ணாதுன்னு ரியோ சொல்றான். அப்புறம் ஹியா ஃபா எங்கன்னு கேட்க சுத்தி பாடுறா அவன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு கேட்டுட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரியோ ஒர்க்கை கண்டினியூ பண்ண இவனும் டே நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டா, நம்ம ஃபுட்பால் ஷூஸ் வாங்குறதுக்கு ஒன்னா போலாமான்னு கேட்க இவனும் இல்லடா நான் பிஸியா இருக்கேன்றான். ஏன்டா இப்படி சொல்ற, நீ என் வீட்டுல இருக்கிற ஃபீல்ட யூஸ் பண்றப்ப நானும் உன் கூட விளையாட வரேன்ல, ஆனா நீ ஒரு ஷூ வாங்குறதுக்கு கூட என் கூட வரமாட்டேன்றன்னு சொன்னதும் அதை கேட்டு ரியோ உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா இங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஏவும் அதுக்கு இப்போதான் தெரியுது நீ இவ்வளவு வேலை செய்யறனாலதான் இன்னமும் நீ சிங்கிளா இருக்கேன்றான். அதை கேட்டதும் அப்ப நீ மட்டும் என்னடா கமிட்டடாவா சுட்டிட்டு இருக்கன்னு ரியோ திட்டுறான். அண்ட் இவனும் சரி ஃப்ரீயா விடுறா நீ ஒர்க்க முடிக்கிற வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லி அவன் சேர்ல ஏறி உட்காந்து அவன் மேல சாய ரியோவும் அவன் கையை
தட்டி விட்டுட்டு ஓகேடா நான் வரேன்னு சொல்லி அவன் தலைய கலைச்சு விட்டுறான். தென் ஹியா அவன் சட்டையை பிடிச்சி என் தலைய கலைச்சு விட்டல, இப்ப நீ தான் அதை சரி பண்றேன்னு ஸ்வீட்டா சொல்ல ரியோவும் அவன் தலைய சரி பண்ணி விடுறான். இப்போ நான் அழகா இருக்கனான்னு கேட்க இவனும் நல்லாடா இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறான். அப்ப ஹியா அவன் மேல சாஞ்சி உட்கார டேய் கையேறா என்னால ஒர்க் பண்ண முடியலன்னு ரியோ அவன் கையை தட்டி விட ஹியாவும் கடுப்பாயிட்டு அவனை அடிக்கிற மாதிரி ஆக்சன் பண்றான். கட் பண்ணா இங்க 2 பேரும் ஃபாவோட காண்டோக்கு வராங்க. நல்ல வேலை மழை வர்றதுக்கு முன்னாடியே நாம முடிச்சிட்டோன்னு டீராக் சொல்லிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல பரவாயில்ல நானும் இதை விருப்பப்பட்டு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ கிளம்புறதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றான். தென் உனக்கு பசிக்குதான்னு கேட்க இவனும் எதுக்கு உனக்கு கஷ்டம்னு சொல்ல இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேக்குறான். அண்ட் டீராக்கும் எனக்கு எதுனாலும் ஓகேடான்னு சொல்ல ஃபாவும் தென் வெயிட் பண்ணு நான் குக் பண்றேன்னு சொன்னதும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ குக் பண்ண போறியா, பட் எனக்கு இதுக்கு மேல உன்னை தொல்லை பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, சோ நானும் உன் பக்கத்துல வந்து நின்னுட்டு உன்னை சேர் பண்றேன்னு சொல்லி அவனை கிச்சனுக்கு தள்ளிட்டு போறான். தென் ஃபாவும் எல்லாத்தையும் குக் பண்ணி முடிக்கிறான். அண்ட் அது எல்லாமே டிராக்கோட ஃபேவரட் டிஷஸ். இது எல்லாமே நல்லா இருக்கு அண்ட் இது என்னோட ஃபேவரட்டும் கூடன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்க இவனும் அதுவான சொல்லி யோசிச்சுட்டு இதெல்லாம் எனக்கும் ஃபேவரட்டா தான் பண்ணுன்னு சொல்றான். டிராக்கும் அப்படியான்னு கேட்டுட்டு ஆம்லெட் மேல கெச்சப் ஊட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் பங்கு ஆம்லெட்ல கெச்சப்பை வச்சு சன்னை டிரா பண்றான். அத ஃபா பாட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறப்ப டிராக் அவனை பாட்டுட்டு இது என்னோட ஹேபிட் பட் இது டிஷ்ஷை இன்னும் டேஸ்டா ஆக்கும் நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிட்டு நீ எனக்காக டிசைன் பண்ணி தரியான்னு கேட்க டிராக்கும் ஆம்லேட்டோட இன்னொரு சைட்ல மேகத்தை வரைஞ்சி அதை கட் பண்ணி ஃபாவோட பிளேட்ல எடுத்து வைக்கிறான். தென் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப ஃபா டிராக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இவனும் என் அசைன்மெண்ட்டை முடிக்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் எனக்காக குக் பண்ணதுக்கும் தேங்க்ஸ்னு சொல்ல ஃபா அதுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நான் அகைன் செஞ்சு தரேன்னு சொல்றான். அண்ட் டீராக்கும் அதுக்கு ஓகே உன்னோட குக்கிங் செமையா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டு டிரைவ் பண்ணு அண்ட் வீட்டுக்கு போனதும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட சீட் பெல்ட்டை கழுத்த ட்ரை பண்றான். அப்ப ஃபா ஹெல்ப் பண்றதுக்கு கிட்ட வர டிராக் தள்ளி போயிட்டு அவனோட தலையில கைய வச்சுக்கிறான். ஃபாவும் அதை பாட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சீட் பெல்ட்டை அவுட்டு விட்டதும் டிராக் டோர் ஓபன் பண்ண இன்னைக்கு உன்னோட தலை நாரலன்னு ஃபா சொல்றான். அதுக்கு டிராக்கும் எதுவும் சொல்லாம சிரிச்சுட்டே காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போயிடுறான். தென் அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ் இப்ப நம்ம சில அப்டேட்ஸ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க போறோம்னு ஜாய் சொல்ல நீ என்ன சொல்ல வர அவன் ஜஸ்ட் ஒர்க்குக்காக தான் அங்க போனான்னு லீ சொல்ல ஆமா அதுவும் இதுல ஒரு பார்ட் தான் பட் யாரும் இல்லாம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றது இன்னொரு பார்ட் கரெக்டான டைப்னு கேட்க இவனும் எப்படி போச்சுடா சாகி சிக்ஸ் அவன் அக்ரெசிவா நடந்துகிட்டானான்னு கேட்க நீ சொல்ற மாதிரி அவன் அக்ரெசிவும் இல்ல ஸ்கேரியாவும் இல்ல அப்போ வேற எப்படி இருந்தான்னு சீக்கிரமா சொல்லுன்னு ஜாய் கேட்க அவனோட காண்டோ மாடியில வியூ செமையா இருந்தது சோ என் வீடியோ சூப்பரா வந்திருக்குன்னு சொன்னதும் என்ன அவ்வளோடா நானு ஜாயும் டைப்பும் கேட்க அவன் எனக்கு டின்னரும் செஞ்சு தந்தான்னு சொல்றப்ப இதுல என்னடா இருக்கு நார்மலா கப்பிள்ஸ் பண்ற விஷயம் தானு லீ சொல்றான். ஆமாடா பட் அவன் என்கிட்ட கைண்டா நடந்துகிட்டான்னு சொல்ல ஜாயோ குசி ஆயிட்டு நீங்க கியூட்டா இருக்கீங்கடான்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் மேட்டர் இருக்கான்னு கேட்க மத்த 3 பேரும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே டிராக் ஃபா கிட்ட கால்ல பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். ஃபா இன்னைக்கு நீ ஃபுட்பால் கிரவுண்ட்ல தானே இருப்பேன்னு கேட்டுட்டு ஓகே டென் நான் உனக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்ல ஃபாவும் நம்ம லாக்கர் ரூம்ல மீட் பண்ணலான்றான். தென் டிராக்கும் லீயும் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு லாக்கர் ரூம்க்கு வராங்க. ஃபா நாங்க லாக்கர் ரூம்க்கு வந்துட்டோன்னு டிராக் ஃபா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீ உன்னோட ஐடியா சூப்பரா ஒர்க் ஆச்சுடா இப்போ எனக்கு ஃபாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஓ அந்த இடத்துக்கு வரான். டிராக் நீ என்னையவா பார்க்க வந்தன்னு கேட்க லீ அவன் கிட்ட இவன் எதுக்கு உன்னை பார்க்க வரணும் இவனோட பாய் ஃப்ரெண்டும் இங்கதான் இருக்கான் தெரியும்லன்னு கேட்க இவன் டிராக் கிட்ட நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடிக்க போற நீ ஃபாவை டேட் பண்றது நம்புற மாதிரியே இல்லன்னு சொல்ல லீ அதுக்கு அது உன்னோட ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் இவனை என் அண்ணனை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு டிராக்கோட கைய பிடிச்சி கூட்டிட்டு போக ஓ டிராக்கோட கைய பிடிச்சி அவங்கள ஸ்டாப் பண்றான். நான் இன்னும் பேசி முடிக்கலன்னு ஓ சொல்ல லீ அவங்க கையை பிரிச்சு விட்டுறான். அப்ப டிராக் உனக்கு என்ன சொல்லணும்னு கேட்க ஓ நீ ஃபுட்பால் மேட்ச பார்க்க வரியா இந்த வருஷம் நானும் பிளேயரா இருக்கேன் அண்ட் என் அம்மா உன்னை மிஸ் பண்றதா சொன்னாங்க நீ வந்து அவங்களையும் பார்த்த மாதிரி ஆயிரோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபா அங்க வரான். இங்க என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்க ஓ என்னைய அவன் விளையாட போற ஃபுட்பால் மேட்ச பார்க்க கூப்பிடுறான்னு டிராக் சொல்ல ஓ அப்படியா எல்லாம் பேசி முடிச்சாச்சுன்னா நம்ம சாப்பிட போலான்னு ஃபா சொல்றான். அப்ப லீயும் ஆமா எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படித்தானே பிவோன்னு சொல்ல இவனும் அடையடியும் கண்டுக்காம டிராக் கிட்ட நீ என்ன சேர் பண்ண வருவியான்னு கேக்குறான். பட் நானும் ஒரு பிளேயரா இருந்தா அவ எனக்கு தான் சேர் பண்ணுவான்னு ஃபா சொல்ல ஆனா நீ தான் பிளேயர்
பிளேயரா இல்லையேன்னு ஓ கேட்க அப்படின்னு யார் சொன்னான்னு ஃபா கேக்குறான். அடை கேட்டு ஓவும் சரிடா நான் உன்னை மேட்ச்ல பாட்டுக்கிறேன்னு சொல்ல ஃபா டீராக்க சைடா அக் பண்ணி அங்க ரெண்டு கூட்டிட்டு போறான். தென் 3 பேரும் வெளியே வந்ததும் இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரியாடான்னு லீ கேட்க இல்லடா நான் என் கவுண்டுக்கு போறேன்னு ஃபா சொல்றான். அப்போ நான் கிளம்புறேன் பாய்டா சேகி ஜெக்ஸ்னு சொல்லிட்டு லீ அங்க இருந்து போக நீ இன்னும் கிளம்பலையா நான் வேணா உன்னை டிராப் பண்ணவான்னு ஃபா டீரா கிட்ட கேட்க இவனும் ஃபா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ன்றான். என்ன கேள்வி கேளுன்னு சொன்னதும் நீ எதுக்கு இந்த வருஷம் பிளேயரா இருக்குன்னு கேட்க அதுக்கு ஃபாவும் ஆக்சுவலி எனக்கு விளையாடுறதுக்கு ஐடியாவே இல்லைன்றான். நீ பிஸியா இருக்கிறனாலயான்னு கேட்க அதெல்லாம் இல்ல எனக்கு பிளேயரா இருக்க பிடிக்கல நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு அதிகமா கோவம் வரும்னு. போன வருஷம் ஆப்போசிட் டீம்ல இருந்த ஒரு பிளேயர் என்ன வெறுப்பேட்டிட்டே இருந்தான். சோ கடைசியில அந்த மேட்சும் சண்டேல போய் முடிஞ்சுது. அதனாலதான் எனக்கு இந்த வருஷம் விளையாட விருப்பம் இல்லைன்னு சொல்ல இவனும் நீ சொல்றது எனக்கு புரியுது என்கிட்டயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப கைண்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால என்னோட ஃபீலிங்ஸை விட்டுடுறேன். பட் நம்ம எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான் அண்ட் உன்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நீ உனக்கு பிடிக்காத விஷயத்த டைரக்டா சொல்லிடு அண்ட் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நீ இப்படி பண்ணாலே உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொல்ல தேங்க்யூ ஃபா இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ட் உன்னோட பிரச்சனைக்கு நான் எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லி தரேன்றான். அதை கேட்ட ஃபாவும் ஒரு ஃப்ளோல நான் ரைட்டா தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுற. அதை கேட்டு டிராக்கும் என்ன செலக்ஷன்னு கேக்குறான். இவனும் அச்சோ உளறிட்டோமோன்னு நினைச்சிட்டு நான் பிளேயர் ஆனதை மீன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்றதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் தான் இது மூலியமா நம்ம ஒன்னாடா இருக்கோன்றத மத்தவங்களுக்கு காட்டலாம்னு சொல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஓ இன்னும் நம்மள நம்பல சோ இந்த சான்ஸ் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கான வேலையை நான் பாட்டுக்கிறேன்றான். தென் அன்னைக்கு நைட்டு பேப் டிராக்கோட ரூமுக்கு வந்து என்னடா பண்றேன்னு கேக்குறா. நான் ஃபாவை சியர் பண்றதுக்கு சைன் போர்ட்ஸ்ல செஞ்சுட்டு இருக்கேன்னு அதை எடுத்து காட்டுறான். இது மூலியமா நாங்க டேட் பண்றோம்னு எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு சொல்ல பேப் அந்த போர்டை பார்த்துட்டு பட் எதுக்குடா அவனோட ஃபுல் நேம் எழுதி வச்சிருக்க கபிள்ஸ்லாம் நிக் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நிக் நேம்ஸா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு பேப் கீழே உட்கார டிராக் ஏண்டிச்சு ஒரு நோட்டும் பெண்ணும் கொண்டு வந்து உட்கார்றான். ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் கியூட்டான நிக் நேம்ஸை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி லவ் பேபி டார்லிங் அந்த மாதிரி நேம்ஸ்னு சொல்ல அப்ப இவனும் நீயும் டாமும் எந்த மாதிரியான நேம்ஸை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு கேட்க இவளும் நீ நானு சொல்றா. வெறும் இதுதானான்னு கேட்க எங்களுக்கு அதுதான் ஸ்பெஷல் இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம்னு சொல்ல டிராக்கும் ஓகேன்னு அதை நோட் டவுன் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் நீங்க பிசிக்கல் டச்ல கம்ஃபர்டபுள் ஆகணும் அது மூலியமா நீங்க மற்றவங்க முன்னாடி ஆக்வர்டா ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல அதை எப்படி பண்ணணும்னு கேக்குறான். அதுவான சொல்லி இவ யோசிச்சுட்டு நீங்க டேட்டுக்கு போங்க தென் டச் பண்றப்ப கபிள்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கைய பிடிக்கிறது ஹக் பண்றது கிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு அந்த லாஸ்ட் பண்ண கட் பண்ணிரு. நீங்க ஜஸ்ட் நடிக்கிறானு செய்றீங்க சோ அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்றா. தென் இவனும் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்க ஆமா இன்னொன்னு இருக்குன்னு சொல்ல வரா. பட் அட பாடியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு வேற எதுவும் இல்ல இது மட்டும் தான் கபிள்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீ எழுதுன எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சு காட்டுன்னு கேட்க டிராக்கும் அவன் எழுதுனத ஃபுல்லா படிச்சு காட்டுறான். கற்பனா நெக்ஸ்ட் டே இவன் ஃபா கிட்ட அந்த நோட்டை காமிச்சு நேற்று நைட்டு நானும் பேபும் கபிள்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் போட்டோம்னு சொல்லிட்டு கபிள்ஸ் எல்லாம் நிக் நேம்ஸ் வச்சுதான் கூப்பிட்டுப்பாங்களாம். சோ உனக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு கேட்டுட்டு நீ சொல்ற நேம நான் சியர் சைன் போர்ட்ல மென்ஷன் பண்ணுவேன்னு சொல்ல இதெல்லாம் தேவையான ஃபா கேக்குறான். ஆமா கண்டிப்பா தேவைதான்னு சொல்லிட்டு என்னை எப்படி கூப்பிட போறேன்னு கேட்க இவனும் நாட்டி பேப்னு சொல்றான். நான் நாட்டியாவா இருக்கேன்னு டிரா கேட்க இல்ல பட் அந்த நேம் கியூட்டா இருக்குன்னு சொல்றான். அண்ட் டிராக்கும் டென் நான் உன்னை ஃபானே கூப்பிடுறேன்னு சொல்றான். கற்பனா இங்க ஃபா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஓவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வராங்க. என்னடா ரொம்ப பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு தோத்துருவேன்ற பயமான ஃபாவை கேட்க அவனும் பிரச்சனை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அமைதியா திரும்பி நிக்கிறான். அப்போ ஓ எல்லாரும் கிளம்புங்கடா இங்க நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம்னு சொல்ல ஃபா கடுப்பாயிட்டு திரும்பி ஓவ அடிக்க கிட்ட வர ரியோ அவனை ஸ்டாப் பண்ணி பொறுமையா இருறான்னு சொல்றான். தென் ஃபாவும் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து போக தோக்குறதுக்கு தயாரா இருறான்னு ஓ கட்டி சொல்றான். கற்பனா அன்னைக்கு நைட்டு டிராக் அண்ட் சியர் சைன் போர்ட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஃபா வீடியோ கால் பண்ண இவனும் இவன் செஞ்சு வச்சிருக்கிற சைன் போர்ட்ஸை காட்டுறான். தென் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன் அதை நீ வெயிட் பண்ணி பாருன்னு சொல்ல ஃபாவும் சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே மேட்சுக்கு முன்னாடி ஹியா லாக்கர் ரூமுக்கு வந்து தண்ணி குடிக்க ரியோ அங்க வந்து இப்போ தண்ணி குடிக்காதுடான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில வாங்கி வச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு போறப்ப ஹியாவோட ஒரு ஷூலே சவுண்ட் இருக்கு அண்ட் அவன் அதுல மிடிச்சனால பேலன்ஸ் மிஸ் ஆகி இவன் ரியோ மேல விழுந்துடுறான். இப்போ என்னடா பண்றேன்னு கேட்க இவனும் என் ஷூலே
சவுண்ட் இருந்துச்சுன்னு சொல்ல, அதுக்கு என்ன இப்போ நான் கெட்டி விடணுமான்னு கேட்க, ஆமா நீ தானே அவசரத்துல இருக்க, சோ கெட்டி விடுன்னு சொல்ல, ரியோவும் சண்டை போடுறதுக்கு இடு நேரம் இல்லைன்னு கீழே உட்கார்றான். பட் ஹியாவும் வேணுனே காலை தூக்கி பெஞ்ச் மேல வச்சுட்டு சிரிக்கிறான். அப்பவும் ரியோ எதுவும் சொல்லாம அந்த ஷூலேஸ கட்டி விட்டுட்டு இப்போ வாடான்னு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். தென் இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு டீமும் கிரவுண்டுக்கு வராங்க. இந்த மேட்ச் சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் நடக்குது. எல்லோ டீமோட பேரு டிசன் அண்ட் அவங்க தான் சீனியர்ஸ். அப்புறம் ப்ளூ டீமோட பேரு யோர் ஸ்கை அண்ட் அவங்க தான் ஜூனியர்ஸ். இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபா டிராக்க தேடி ஆடியன்ஸ் இருக்கிற சைட பாக்குறான். பட் அங்க டிராக் இல்ல. தென் ரெண்டு டீமும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதுல ஃபா ஓ கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ண வரப்ப ஓ திருப்பி ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டேன்றான். அண்ட் ஃபாவும் கைய காட்டுறவங்களுக்கு மட்டும் ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போறான். பட் பின்னாடி வந்த ஹியாவும் ரியோவும் ஓ அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ கண்டுக்காமலேயே வந்துடுறாங்க. தென் டாஸ் போட்டு பாட்டு சைட சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல இவங்க 4 பேரும் சேர் சைன் போர்ட்ஸ தூக்கிட்டு வேக வேகமா கிரவுண்டுக்கு ஓடி போறாங்க. இங்க கேம்ல ஃபர்ஸ்ட் கோல டிசன் டீம் போட்டுடுறாங்க. அந்த நேரத்துல டிராக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்து ஃபா நாங்க வந்துட்டோம்னு சொல்லி அந்த சைன் போர்டை தூக்கி பிடிச்சு டிராக் ஃபாவை சியர் பண்றான். ஜாயும் டைப்பும் கூட நல்லா போர்டை பிடிச்சி ஆடி சியர் பண்றாங்க. பட் லீக்கு தான் அது எம்பாரசிங்கா இருக்கு. பட் ஃப்ரெண்டுக்காக அந்த போர்டை மட்டும் பிடிச்சிட்டு நிக்கிறான். அட கிரவுண்ட்ல இருந்து ஃபா பாட்டு ஹாப்பி ஆயிர ரியோ அவங்க கிட்ட வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதும் நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்றான். ஒரு பக்கம் டிராக் பண்றத பாட்டு ஃபா ஹாப்பியாக, இன்னொரு பக்கம் ஓ அத பாட்டு காண்டாகுறான். தென் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபா கோல் போட்டனால யோர் ஸ்கை டீமுக்கு 1 பாயிண்ட் கிடைக்குது. அண்ட் அடுத்த ரவுண்ட்ல ஓ கோல் போட்டு டி சன் டீமுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்துருது. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட டீமோட கேப்டன் ஏன்டா இப்படி மோசமா விளையாடுறீங்க, பிராக்டிஸ்லாம் நல்லா தானே பண்ணீங்க, அதே மாதிரி இங்க விளையாடுறதுக்கு என்னன்னு திட்டுறான். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஓ ஃபாவை தள்ளி விட்டுறான். அதே மாதிரி ஓவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹியாவையும் டீமோட கேப்டனையும் தள்ளி விடுறாங்க. பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஃபாவும் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்றான். ஆனா மறுபடியும் ஓ அவன் காலை குறுக்க விட்டு ஃபாவை கீழே தள்ளி விட்டுறான். அண்ட் இந்த தடவை ஃபாவால அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ 2 பேருக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்கள பிரிச்சு விட ட்ரை பண்றாங்க. அதை பார்த்து டிராக்கும் ஃபா எனக்கு அதிகமா கோவம் வரும்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இவன் ஏண்டிச்சு பிஃபா பொறுமையா இருன்னு கத்த அந்த இடமே சைலண்ட் ஆயிருது. எல்லாருமே டிராக்க தான் பாக்குறாங்க. அண்ட் டிராக்க பார்த்ததும் ஃபாவும் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் டிராக் எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்கன்னு ரியலைஸ் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி சைலண்டா உட்காந்துக்கிறான். தென் ரெஃப்ரி ஓக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டு யோர் ஸ்கை டீமுக்கு பெனால்டி கிக் தராரு. அந்த பெனால்டி கிக்ல ஃபா கரெக்டா கோல் போட்டுறான். இப்ப 2 டீமும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. யார் அடுத்த கோல் போடுறாங்களோ அந்த டீம் தான் இந்த மேட்ச்ல வின் பண்ணும். அண்ட் அந்த கோலையும் ஃபா போட்டுற யோர் ஸ்கை டீம் வின் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில பேரு ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு பாத்ரூம்க்கு வராங்க. அப்ப ரியோ ஃபர்ஸ்ட் பாத்ரூம்குள்ள போக ஹியா பின்னாடியே வந்து நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன்டான்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ண விட மாட்டேன்றான். நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், சோ நான் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு கசகசன்னு இருக்கு, சோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றேன்னு இவன் ரியோவை முட்டி தள்ளிட்டு உள்ள வந்துடுறான். நீ வெளியே போக மாட்டியாடான்னு கேட்க ஹியாவும் அதுக்கு ஆமான்னு சொன்னதும் அதுக்கு ரியோ அப்போ ஓகேன்னு அவன் ஷார்ட்ஸ் பிடிச்சி இழுக்க ஹியா உடனே வெளியே ஓடி வந்துடுறான். தென் சீக்கிரம் வாடா முடிச்சிட்டியான்னு ஹியா வெளியே இருந்து கட்டிட்டு இருக்க உள்ள ரியோவும் சும்மா நின்னுட்டு இன்னும் முடிக்கலன்னு அவனை வெயிட் பண்ண வைக்கிறான். கட் பண்ணா இங்க ஹியா ஏஃபா உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வந்திருக்காண்டான்னு சொல்லி அவன் டிராக தள்ளிட்டு வரான். இவன் வெளியே சண்டைக்கப்படுற மாதிரி நின்னுட்டு இருந்தான். அதான் பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ல டிராக்கும் நான் உனக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றப்ப இப்ப எனக்கும் லவர் வேணும்னு தோணுதுன்னு ரியோ சொல்லிட்டு அங்க வர ஹியாவும் நீ சொல்றது கரெக்ட் தான், பட் என்ன பண்றது நம்ம தான் சிங்கிளா இருக்கோமேன்னு ரியோவோட கைய பிடிச்சி சொல்ல 3 பேரும் அவனை சைலண்டா பாக்குறாங்க. தென் ஹியா நான் கூல் ட்ரிங்க் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போக ரியோவும் இருறா நானும் வரேன்னு அவன் கூட போறான். அதுக்கப்புறமா டிராக் நீ சூப்பரா விளையாடுனு ஃபா கிட்ட சொல்லிட்டு அதுக்கு ரிவார்டா உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை தரேன்னு சொல்ல இவனும் நான் என்ன கேட்டாலும் நீ தருவியான்னு கேட்க ஆமா தருவேன், பட் அது காஸ்ட்லியா இல்லாம பாட்டுக்கோன்னு சொல்லவும் ஃபா டிராக்க டேட்டுக்கு கூப்பிடுறான். இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.